அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜெனி கூடி சீக்கிரம் செலின் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வீட்டில் எனி டைம் செலின் கூட இருந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ஜெனி. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஒரு பக்கம் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக முடிவெடுத்து அதனால் அந்த குடும்பத்தையும் நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற நம்ம ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா நீங்கள் என்னோட விஷயத்தில் நிறைய டெசிஷன் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஆனால் பாப்பா விஷயத்தில் அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க எப்போவுமே. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நான்ங்கிறது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பாப்பா செலினுக்கும் சொந்தமானவ. அதனால் செலினையும் நம்ம எதுவும் ஒன்றும் கன்சிடர் பண்ணணும், பேர் வைக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் இந்த கோர்ட் விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எது ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டதுமே நம்ம ஜோசப் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜெனிமா, அன்னைக்கு தான் நீ டென்ஷனில் இருந்த சொன்னேன்னு பார்த்தா திரும்ப திரும்ப எதுக்காக அந்த ஏமாத்தனனை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்க? அவன் எனி டைம் அந்த மாலினியோட தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறான். அதை தாண்டி 2 பேரையும் அவன் மேனேஜ் பண்ண பார்க்குறான். இது எல்லாமே சாத்தியம் கிடையாது. உன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாச்சும் எங்களோட முடிவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோசப் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெனி என்ன பண்ணானா, இல்லைப்பா அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்கள் நினைக்கிறபடி எல்லா விஷயத்துலையும் நான் முடிவெடுக்க விட மாட்டேன், நான் முடிவெடுக்கிற மனநிலையில் தான் இருக்கேன்ப்பா, என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2 பேருக்கும் கவுன்சிலிங் நடக்க கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்கில் போயிட்டு நம்ம செலியன் பண்ண தப்பை எல்லாத்தையுமே சொல்லி ஒத்துக்கிறாரு. எதுவுமே எதிர்பாராத விதமாக நடந்தது தான் அந்த மாலினியோட இந்த இன்சிடெண்ட் எல்லாமே. ஆனால் இதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லை, அவளை பற்றின நினைப்பு கூட எனக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம செலியன் ரொம்ப நல்லா சொல்லி புரிய வச்சுட்டாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஜெனி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா செலியன் பண்ணது தப்பாக இருந்தாலும் அதை உணர்ந்து இப்போ திருந்து இருக்கிறான். ஆனால் அதை புரிஞ்சுக்காம அப்பா என்னடனா செலியன் மேலே இவ்வளோ குற்றத்தை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. இதனால் ஜோசப் ஒரு பக்கம் கோவப்பட்டு நம்ம ஜெனி கிட்ட கத்தினாலும் நடைமுறைக்கு அது எதுவுமே ஒத்து வர போகிறதில்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.